தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவே உள்ள பல்வேறு திரையரங்குகள்ல விடாமுயற்சி படத்திற்கான புக்கிங் மின்னல் வேகத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில சென்னையுடைய பிரபலமான திரையரங்கம் ஒன்றான ரோகிணி தியேட்டர்ல மட்டுமே விடாமுயற்சி படத்திற்கு 20,000 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டிருக்கா. இந்த நிலையில விடாமுயற்சி படத்துடைய முதல் நாள் வசூல் பற்றிய எஸ்டிமேஷன் வெளியாகி இருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் தரவுகளை வெளியிடும் சாக்னிக் தளம் பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துடைய முதல் நாள் வசூல் பற்றிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்குமே விடாமுயற்சி படத்திற்கு 3.25 லட்சம் டிக்கெட்டுகள் முன்பதிவு வழியாக விற்பனை ஆகியிருக்கா. இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா விடாமுயற்சி திரைப்படம் இந்திய அளவுல கண்டிப்பாக 7.8 கோடி வசூலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல தமிழ்நாட்டுல மட்டுமே 4.27 கோடி, கர்நாடகாவில 20.13 லட்சம், கேரளாவில 5.68 லட்சம் வசூலாகியிருக்கா. படம் வழியாக இன்னும் ஒரு நாள் இருக்கும் பட்சத்துல இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும். அது சருடைய கெரியர்ல மிகப்பெரிய ஓப்பனிங் வசூல் எடுத்த படமாக விடாமுயற்சி அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா விஜய் சார் நடித்த தி கோட் அப்படின்ற திரைப்படம் வெளியாச்சு. முதல் நாள்ல தமிழ்நாட்டுல மட்டுமே 31 கோடி வசூல் சாதனையா படைச்சது. முதல் நாள்ல அதிக வசூல் ஈட்டிய தமிழ் படங்களுடைய பட்டியல்கள்ல முதலிடத்துல இருக்கு தி கோட். சோ இந்த படத்துடைய வசூலை விடாமுயற்சி முறியடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா படத்துடைய விமர்சனத்தை பொறுத்து அடுத்தடுத்த நாட்கள்ல வசூல் அதிகரிக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.